இந்த சர்ச்சு கட்டப்பட்டது கடல்லேருந்து ஒரு சுருவம் வந்து இங்கே வந்து கிடச்சி. அந்த சுருவத்தில் இருந்து அந்த சுருவத்தில் வந்து எழுதப்பட்டுருந்துச்சு இதில் இப்போ சர்ச்சு கட்டணும். அதன் மூலமாக தான் அந்த சர்ச்சு கட்டப்பட்டுச்சு. ஆனால் நிறைய புதுமைகள் இந்த கோயிலில் நடந்திருக்கு. ஒரு சின்ன பிள்ளைக்கெல்லாம் ஒரு நண்டு கொண்டு பைசா கொடுத்துருக்கு. மாதாட்ட அது வேண்டி இருக்கு, நண்டு கொண்டு பைசா கொடுத்துருக்கு. இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இந்த கோயிலில் நிறைய புதுமைகள்லாம் கேட்குற வரம் கிடைச்சிருக்கு. சரியா? எத்தனாவது வருஷத்துல இது இந்த கோயில் கட்டப்பட்டுச்சு? இது 74 அபிஷேகம் முடிச்சது. அபிஷேகம் 74 அபிஷேகம். 74ல முடிஞ்சிச்சு அபிஷேகம். ஸோ அந்த டைம்ல யாரு இங்கே உள்ள பெரிய ஆட்கள் இந்த ஊரில் உள்ள பெரிய ஆட்கள்லாம் இதை கட்டுச்சு. இதுக்குள்ள டிராயிங் படம்லாம் வந்து ஒரு இந்த ஊரில் வாத்தியாராக இருந்த ஒரு நபர் தான் இதில் டிராயிங் படம் போட்டு கொடுத்தாரு. இப்படி ஒரு மாடல் கட்டுங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துருக்காரு. இந்த கோயில் கேட்டுனவங்க வந்து எல்லாமே ஃபிஷர்மேன் தான். இந்த நம்ம மீன் தொழில் ஃபிஷர்மேன் தான். ஆமாம், அவங்க வந்து இவங்களுடைய ஐடியா அங்கே ஆட்களை வச்சு பண்ணி கொத்தனார் இவங்களை வச்சு பண்ணிட்டு அவங்க இவங்களுடைய ஐடியா இங்கே உள்ளது. மேப் அந்த வாத்தியார் கொடுத்தது. மேப் வந்து அந்த ஆசிரியர். அப்போ அதுக்கு முந்தி வந்து எல்லாமே ஹிந்து இருந்தாங்களா இல்லை நிறைய எல்லாம் அதுக்கு முந்தைய கிறிஸ்டியன்ஸ் அவ்வளோ இந்த கோயிலுக்கு பின்னாடி வந்து ஒரு மடம் இருந்துச்சு. சரி. அது வந்து இப்போ சிஸ்டர் மாதிரி பழைய காலத்துல சிஸ்டர் மாதிரி பள்ளிக்கூடம் மாதிரி வச்சு அவங்களுடைய கல்லறையும் அதுல இருக்கு. பின்னாடி அதுல இருந்துதான் இங்க கூட பெரிய திரடா அதை இழுத்து அப்படி சரிச்சு இங்க கொண்டு வந்து எல்லாத்தையும் இருந்துச்சு. முதல்ல அதை பண்படுத்தி எடுத்து கட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டி அவங்க எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. நாங்களாம் சின்ன பையனுள்ள இருப்போம். நாங்களாம் அந்த கோயில வேலை செய்தோம். மண்ணெல்லாம் இழுத்து ராத்திரி கல்லு மண்ணெல்லாம் சுமந்து மண்ணு கட்டியிருக்கோம். ஆமா, பெரிய ஆட்கள் எங்களுக்கு முட்டாயெல்லாம் வாங்கி கொடுத்து அது செய்ய இதை செய்யுன்னு சொல்லிட்டு சின்ன பசங்க 5 பைசா முட்டாய். 64 வயசாகுது. 64 வயசாகுது. கடலை கொண்டு போற பலகை இருக்கு இல்லையா, அந்த பலகை இல்ல, அது இழுப்பு பலகை. பலகட்டு சென்டர்ல ஒரு கம்பு வச்சு பலகை இப்படி இருக்கு, சென்டர்ல ஒரு கம்பு வச்சு நல்லா கட்டி இருக்கும். அப்ப அது வந்து ஒரு ஆள் இந்த 2 பக்கமும் கயிறு எடுக்கும். அந்த கயித்தை பிடிச்சி எல்லாரும் இழுப்போம். அப்படிதான் மண்ணை இழுப்பாங்க அந்த காலத்துல. புல் ட்ரெஸ் எல்லாம் கிடையாது. இங்க ஒரு 2 பேரு நின்று அமுத்தி பிடிச்சிருப்பாப்ல. இந்த கம்பை பிடிச்சிட்டு கால் இப்படி வச்சு அமுத்தி பிடிச்சிடணும். அங்க சின்ன பசங்க எல்லாம் நின்று இழுக்கிறது. இழுத்துதான் பண்படுத்துறது. அப்படி இழுத்து முதல்ல கிளீன் பண்ணாங்க. பெரிய திரட்டு இருக்கு, அதை கிளீன் பண்ணி எல்லாம் கொண்டு வந்துதான்